ஒரு நாட்டுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இளைஞர்களின் சக்தியை மையப்படுத்தி தான் இருக்கு. நம்முடைய இந்திய நாட்டுல கிட்டத்தட்ட 50% மேல பாப்புலேஷன் வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் மிக முக்கிய தூண்களாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அமைப்பின் தலைவர் சகோதரர் கமாலுதீன் நம்மளோட இணைந்திருக்காங்க. சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துல 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இஸ்லாமிய பேரியக்கத்தால் துவங்கப்பட்டது. சகோதரர் கமாலுதீன் கல்லூரி பேராசிரியர், பள்ளி தாளாளர் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆண்டுகளுக்கும் மேல வந்து கல்வி பணியில ஈடுபட்டிருந்தீங்க. தற்சமயம் சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பின் தலைவரா சமுதாய பணியிலையும் காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. அதை நீங்க எப்படி உணர்றீங்க? சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பினுடைய மாநில தலைவராக இந்த ஆண்டு நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க சொன்னது போல 10 ஆண்டுகளுக்கு மேலாக எனது பயணம் என்றது கல்வித்துறையில ஒரு ஆசிரியராக வந்திருந்தோம். பொது தளத்துல இப்ப மட்டும் இல்லை, நான் கல்வி பணி ஆட்டிட்டு இருக்கும் போதே பொது தளத்துல மாணவ இளைஞர் சமூகத்துல வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு களம் எனக்கு வந்து இருந்துச்சு. இறையருளால இந்த அமைப்பு எனக்கு இந்த ஆண்டு தமிழக தலைவராக சாலிடாரிட்டியில் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இதுல இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு புரட்சியை, ஒரு மாற்றத்தை, இளைஞர் மேம்பாட்டு சம்பந்தமான பல விஷயங்களை வந்து நாங்கள் வந்து திட்டமிட்டிருக்கிறோம். ஸோ அதை நோக்கிய பயணம் தான் இந்த இயர்ல இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து விரும்புகிறோம். பொதுவாகவே வந்து இளைஞர் சக்தி அப்படின்னு சொன்னா ஒரு துடிதுடிப்பு, ஒரு பரபரப்பு, ஒரு சுறுசுறுப்பு அப்படின்னு இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கடங்காத இளைஞர்கள் வந்து ஒரு அமைப்பின் கீழே வந்து நீங்க ஒரு இளைஞர் அமைப்பா செயல்படுறது அப்படிங்கிறதுல எதுவும் உங்களுக்கு சிக்கல் இருக்கா? இப்ப இருக்கக்கூடிய தற்கால இளைஞர்களுடைய மனநிலை சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமா செயல்படணும், தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல தன்னுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கணுன்றதான் வந்து விரும்புவாங்க. அவர்களை வந்து ஒரு அமைப்புக்கு கீழே நாம வந்து கொண்டு வரதுன்றது மிகப்பெரிய ஒரு சவால் தான். இருந்த போதிலும் வந்து நீங்க முன்னாடி சொன்னது போல இந்த உலக வரலாற்றுல ஏற்பட்ட அத்தனை மாற்றங்களும் இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒரு இயக்கமாக செயல்பட்டு, ஒரு அமைப்பாக செயல்பட்டு, ஒரு கூட்டாக இருந்த போதில் தான் அது ஏற்படுத்த முடிஞ்சிச்சு. கஷ்டமான சூழலாக இருந்தாலும் கூட அவர்களே ஒரு அமைப்பு கீழே ஒன்றிணைத்தால் மட்டுமே அதை ஏற்படுத்த முடியுன்ற அடிப்படையில தான் சாலிடாரிட்டி வந்து விரும்புது. சாலிடாரிட்டியினுடைய கீழே அந்த இளைஞர்களை வந்து ஒருங்கிணைத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்றதை நம்ம வந்து விரும்புறோம், எதிர்பார்க்கிறோம். அதற்குண்டான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பின் கொள்கை, இலக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் ஒரு அறிமுகம் கொடுங்க. சாலிடாரிட்டி கொள்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய கொள்கை எதுவோ அதுதான் சாலிடாரிட்டி கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுல நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, சமூகத்தை மறுகட்டமைப்பு செய்வதற்காக இன்றைய இளைஞர்களை தயார்படுத்தக்கூடிய வேலையை சாலிடாரிட்டி செய்யும். இதுதான் சாலிடாரிட்டியினுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. இப்ப சமூகத்தை மறுகட்டமைப்பு செய்யறது, ஒரு சமுதாய மாற்றத்தை செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொள்கையோட பயணிக்கிறீங்க. அதை எப்படி வந்து சாலிடாரிட்டி செய்து காட்ட போகுது? இளைஞர்களை ஒன்று சேர்த்தல், இளைஞர்களே இந்த இயக்கத்துக்கு, இந்த அமைப்புக்கு அதிகமாக வந்து சேர்ப்பதன் மூலமாக தான் இந்த ஒரு காரியத்தை வந்து பண்ண முடியும். இளைஞருடைய வளத்தை கொண்டும், அவருடைய திறனை கொண்டும், அவருடைய ஆளுமைகளை கொண்டு தான் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்போ இளைஞர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலோடு அவர்களை நம்ம வந்து இந்த அமைப்புக்குள்ள நாங்கள் வந்து அழைக்கிறோம். ஸோ அந்த நபர்கள் வரும்பொழுது இந்த கொள்கையும் இந்த நோக்கமும் எங்களுக்கு இலகுவான முறையில வந்து அதை அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதற்குண்டான வேலையை தொடர்ந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். தற்போது நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமுதாய சூழல்ல சாலிடாரிட்டி எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளா என்னென்ன இருக்கு? சாலிடாரிட்டி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா சொல்லணும்னா, பொதுவாகவே முஸ்லிம் சமூகமா இருக்கட்டும், இல்ல பொது சமூகமா இருக்கட்டும், இந்த சமூகத்துல நிறைய இயக்கங்கள், நிறைய அமைப்புகள் வந்து செயல்பட்டு இருக்கு. இதனால இப்ப இருக்கக்கூடிய இளைஞர் சமூகத்துல மிகப்பெரிய ஒரு விரக்தியும் கூட இருக்கு. இத்தனை அமைப்புகளா, இத்தனை இயக்கங்களா அப்படின்னு. இத்தனை அமைப்புகள், இயக்கங்கள் இருக்கும் பொழுது இன்னொரு இயக்கம் எதற்கு? சாலிடாரிட்டி என்ற இன்னொரு இயக்கம் எதற்கு? அதற்கே நாங்க வரணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. மிகப்பெரிய ஒரு கேள்வி அவங்கள்ட்ட வந்து இருக்கு. அப்போ ஒரு விரக்தி நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. இத்தனை அமைப்புகள் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சவாலா நாங்க பாக்குறோம். இப்ப நாங்க கொள்கையையும் செயல் திட்டத்தையும் இந்த இளைஞர் சமூகத்துக்கு நாங்க கொண்டு போகும் பொழுது வைக்கக்கூடிய முதல் கேள்வி, இவ்வளவு இயக்கங்கள், அமைப்புகள் இருக்க, நீங்களும் திரும்ப எதுக்கு வரீங்க? இந்த மாதிரியான கேள்விதான் நாங்க ஒரு பெரிய சவாலாக வந்து பாக்குறோம். சோ அதற்குண்டான தெளிவான ஒரு பதிலை நாங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கிறோம். எப்படியாப்பட்ட பதில் இருக்குன்னா,
இவ்வளவு இளைஞர் பட்டாளத்தை கொண்டிருக்கக்கூடிய, நீங்கள் சொன்னது போல 50% மேற்பட்ட ஒரு இளைஞர் சக்தியை கொண்டிருக்கக்கூடிய நாடு. இப்போ இவ்வளவு கோடிக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கங்கள் கூட பத்தாது. இன்னும் பல இயக்கங்கள் வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படணும். அப்பதான் இத்தனை நபர்கள்ட்ட நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னா ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ இது மாதிரியான ஒரு சிந்தனைகளை கொண்டு அவர்களுக்கு நாம் இந்த சவாலை நாங்கள் முறியடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னமும் நாங்கள் சமுதாயத்தை நோக்கி, இளைஞர் சமூகத்தை நோக்கி நாங்கள் பயணிப்போம். தற்போது இருக்கக்கூடிய அந்த எண்ணிலடங்கா இளைஞர் அமைப்புகள் இருக்குல்ல, அதுல இருந்து சாலிடாரிட்டி எந்த ஒரு பாயிண்ட்ல வேறுபடுதுன்னு நீங்க கருதுறீங்க? வேறுபாடு என்பது அறிவு தளத்தில் நாங்கள் வேறுபடுறோம், விவேக தளத்துல வேறுபடுறோம். நீங்க கேட்கலாம், மற்றவங்க எல்லாம் அறிவு தளத்துல வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கக்கூடிய பல அமைப்புகள் எப்படி நாம பாக்குறோம்னா, அந்த இளைஞர்களை உணர்ச்சி வசப்பட வைத்து, ஏன்னா இன்ற இளைஞர்கள் சூடேற்றப்பட்ட ரத்தங்கள் என்ன சொல்லுவாங்க இல்லையா, சோ அவங்களுடைய சிந்தனையை உணர்வுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக கிளறி விட்டு வேலை பார்க்கக்கூடிய நிறைய இயக்கங்கள், அமைப்புகள் இருக்கு. சில அமைப்புகள் சாதிச்சிருக்கிறாங்க, அதை நம்ம பாராட்டத்தக்கதுதான். இப்ப நாங்க எதுல வேறுபடுறோம்னு சொன்னா, அறிவு ரீதியான ஒரு மாற்றம் அவங்கள்ட்ட இருக்கணும், சிந்தனை ரீதியாக, கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியான ஒரு மாற்றம் அவர்களிடத்துல ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு விவேகத்தை கொண்டு அவங்க வேலை பார்க்கணுன்றதுல நான் வேறுபடுறதா நான் ஃபீல் பண்றேன். உங்களுடைய தலைமையின் கீழே சாலிடாரிட்டிக்குள்ளேயும் சரி, சமூகத்திலையும் சரி, நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு, இதுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன? 4 விஷயங்கள் இன்றைய இளைஞர் சமூகத்துக்குள்ள போகணும்னு நாங்க நினைக்கிறோம். ஒண்ணு, இளைஞர் மத்தியில இந்த சமூக மேம்பாடுல அவங்க கள ரீதியான ஒரு வேலைகள் செய்யணும். அதற்கு நாங்க செயல் திட்டம் தீட்டி இருக்கிறோம். சமூக மேம்பாட்டுல இளைஞர்கள் வேலை செய்யணும். இரண்டாவதாக, நாங்க யூத் கல்ச்சர்னு சொல்லுவோம். இளைஞர்களுக்கு ஒரு தனி பண்பாடு, கலாச்சாரம் இருக்கு. அது பாசிட்டிவாக, நேர்மறையாக இருந்ததுன்னு சொன்னா நாங்க அதை உயர்த்துவதற்காகவும், சில கலாச்சார பண்பாடு யூத்துக்குன்னு இருக்கும், அது நெகட்டிவா இருக்கும், அதை அவர்களிடத்துல களையணும். சோ இது மாதிரியான யூத் கல்ச்சர், இளைஞர்களுடைய கலாச்சாரம், பண்பாடுல நாங்க வேலை பார்க்க திட்டம் தீட்டுறோம். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இளைஞர்களுடைய பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதிகம் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் இளைஞர் சமூகத்துக்கு கொண்டே இருக்கிறது. அதை குறித்தான எந்தவித விழிப்புணர்வும் இன்றைய இளைஞர் பட்டாளத்தில் இல்லை. அப்போ இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அதை உணர்த்தி அவர்களை கொண்டே அதை கலை வைக்கக்கூடிய வேலை செய்யணும். இறுதியாக நான்காவது பார்த்தோம் சொன்னா, சோசியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், சமூக அரசியல் ரீதியான ஒரு தளத்தில் வேலை பார்க்கணும். இப்போ இந்த 4 விஷயங்களை சாலிடாரிட்டி இளைஞர் சமூகத்துல செய்யணும்னு விருப்பப்படுது. அது அந்த இளைஞர்களை கொண்டே செய்யணும் விருப்பப்படுது. அதற்காக அந்த இளைஞர்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னுடைய தலைமையின் கீழே இந்த 4 விஷயங்கள் குறிப்பா செய்யணுன்றதை நம்ம விரும்புறோம். தற்போதைய இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க எதை பாக்குறீங்க? பாசிட்டிவும் நிறைய இருக்கு, நெகட்டிவும் நிறைய இருக்கு. நேர்மறையான சிந்தனைகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. தற்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா வெரி எனர்ஜெட்டிக், ஆற்றல் வாய்ந்த நபர்களாக, திறன் வாய்ந்த நபர்களாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, ஹைலி இன்ஃபர்மேட்டிவா இருக்காங்க. நீங்க எந்த ஒரு பிரச்சனைகள் சார்ந்தும், தகவல் சார்ந்தும் நீங்க கேளுங்க, உடனடியாக அவர்கள் பதில் சொல்லக்கூடிய தகவல் களஞ்சியமாக அவங்க இருக்கிறாங்க. எல்லாம் இந்த உலக விஷயங்களை, கண்டெம்பரரி வேர்ல்டு இஷ்யூஸை, இல்ல ப்ராப்ளத்தை, இல்ல நியூஸை ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம பாக்குறோம். மூன்றாவதாக, அநீதிக்கு எதிராக உரிமை பறிக்கப்படுது அப்படின்னு சொன்னா அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய, போராடக்கூடிய ஒரு குணம் அவங்கள்ட்ட இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இருக்கலாம், இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை பார்த்துட்டோம் அப்படின்னா, எப்போ உரிமைகள் பறிக்கப்படுதோ அதற்கு எதிராக உரிமைக்காக போராடக்கூடிய, அநீதிக்கு உள்ளாக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இது பண்றாங்க. இதை நம்ம ஒரு பாசிட்டிவா பாக்குறோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, சர்வீஸ் மைண்டட் ஃபெல்லோவா இருக்கிறாங்க. சமூக சேவை ஆற்றக்கூடிய மனநிலை அவங்கள்ட்ட என்ன செய்யுது சொன்னா இருக்கு. இப்போ சுனாமியா இருக்கட்டும், இல்ல நம்ம சென்னை பெருவெள்ளமாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் அதிகமாக அதுல பணியாற்றினாங்க? இளைஞர்கள் தான் பணியாற்றுறாங்க, களம் இறங்குனாங்க. உச்சபட்ச வேலைகளை என்னன்னா பண்ணக்கூடிய ஒரு நிலையை நாம இதுல பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இந்த இன்றைய இளைஞர்களுடைய நேர்மறை பண்பாக நாம என்ன செய்யறோம்னு சொன்னா பாக்குறோம். எதிர்மறை பண்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலும் நிறைய என்னன்னா இருக்கு. முதல்ல அவங்கள்ட்ட குறிக்கோளற்ற ஒரு வாழ்வு வாழ்றாங்க. உன்னுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டா,
சொல்லக்கூடிய ஒரு மனநிலை அவங்க இல்ல. இனி நான் ஃபிக்ஸ் பண்ணல, இனிமேல் தான் நான் அந்த குறிக்கோளுக்காக வந்து நான் வேலை செய்யணும், இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து அவங்கள்ட்ட நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இதை நம்ம பெரிய ஒரு டிராபேக்கா பாக்குறோம். குறிக்கோளற்ற சமூகம் எங்க போய் முடியும்? இது ஒரு நெகட்டிவ். ரெண்டாவது குறிப்பா வந்து சொல்லணும்னா, ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் வந்து அடிமைத்துவமா வந்து என்ன இருக்கிறாங்க, அடிமையாயிட்டு இருக்கிறாங்க. அடிக்ஷன் சொல்றோம்ல, ஒண்ணு போதையாக இருக்கட்டும், ஆபாசமா இருக்கட்டும், இல்ல காதல் வயப்படுதலாக வந்து என்ன இருக்கட்டும், இல்ல சினிமாவுடைய ஒரு துறையா இருக்கட்டும், நடிகர் கீழே என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குல, இது ஏதோ ஒரு விதத்துல அடிமைப்படக்கூடிய ஒரு நிலை அவங்கள்ட்ட வந்து நான் பாக்குறோம். அடிக்ஷன் சொல்லிட்டு, இதனால அவர்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் மாறுது. நான் யாரு, என்னுடைய கடமை என்ன, என்னுடைய பொறுப்பு என்னன்றதெல்லாம் இந்த அடிமைப்படக்கூடிய அந்த வயத்துல வந்து என்னன்னா மறந்துடுறாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஒரு அடிக்ஷனை நம்ம வந்து பெருசா நம்ம வந்து பாக்குறோம். இது வந்து ஒரு எதிர்மறை பண்பா பாக்குறோம். நம்ம முன்னாடி சொன்னது போல இந்த நேர்மறை பண்பை வந்து உயர்த்துவதும், எதிர்மறை பண்பை அவர்களிடத்துல வந்து களை எடுப்பதும் தான் சாலிடாரிட்டியினுடைய வேலைகளா வந்து இருக்கு. கடந்த 1.5 ஆண்டு கால சாலிடாரிட்டியின் சாதனைகள் என்ன? 1.5 வருஷத்துல பெருசா சாதிக்க வந்து முடியாது. இருந்தாலும் கூட சாலிடாரிட்டியினுடைய ஒரு சில பணிகளை வந்து இதில் வந்து சொல்லணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். கிட்டத்தட்ட ஒரு 18 மாவட்டங்கள்ல 27 கிளைகளை வந்து என்ன பண்ணிருக்கிறோம்னா நம்ம வந்து தொடங்கியிருக்கிறோம். இதுல பல இளைஞர்கள் சாலிடாரிட்டில தன்னை இணைத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம வந்து பாக்குறோம். சாலிடாரிட்டியினுடைய நோக்கம், குறிக்கோளுக்காக வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம்னு சொன்னா உருவாக்கி இருக்கிறோம். சமூக சேவை ரீதியா பல பணிகளை வந்து பண்ணியிருக்கிறோம். அதே போல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமோபியா, இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்பு, இதற்காக அதை முறியெடுக்கணும்ன்றதுக்காக ஒரு பொதுக்கூட்டம், தெருமுனை பிரச்சாரங்கள், துண்டு பிரசங்கங்கள், இது மாதிரியான ஒரு செயல்களை வந்து பண்ணதுல ஒரு சமூகத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துச்சு. ஏன்னா இந்த சமூகத்துல இஸ்லாமோபியா குறித்து எந்தவித ஒரு விழிப்புணர்வும் இல்லாத ஒரு நிலை வந்திருக்கு. ஆனா இது வந்து நாட்டுக்கே ஒரு சவாலா இருக்கக்கூடிய, எதிராக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா நம்ம பார்க்கிறோம் இஸ்லாமோபியா. ஸோ இதை குறித்து ஒரு பெரிய விழிப்புணர்வை நாம இந்த சமூகத்துல நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். எந்த இளைஞர் அமைப்பும் செய்யாத ஒரு வேலையை செஞ்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னா, தமிழகத்துல கிட்டத்தட்ட 75% மேற்பட்ட மாவட்டங்கள்ல ஒற்றுமையை நோக்கி என்ற ஒரு கருப்பொருள்ல கேரவான் வந்து பண்ணணும், வாகன பிரச்சாரம் வந்து பண்ணணும். கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் சாலிடாரிட்டியினுடைய அண்டர்ல சமூக ஒற்றுமைக்காக பெரிய ஒரு பிரச்சார பயணத்தை நாங்க வந்து கொண்டிருக்கிறோம். இது வரலாற்றுல நாங்க ஒரு மைல்ஸ்டோனா வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா பார்க்கிறோம். இந்த பிரச்சாரத்துல, வாகன பயணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, சமூகத்துல பல்வேறு மட்டத்தில் இருக்கக்கூடிய, பல்வேறு துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களே மீட் பண்ணோம். ஆசிரியர்களா இருக்கட்டும், சட்ட வல்லுநர்களா இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஆன்மீக தலைவர்களா இருக்கட்டும், மத தலைவர்களா இருக்கட்டும், ஜாதி தலைவர்களா இருக்கட்டும், இளைஞர்கள், மாணவர்கள், இது மாதிரி பல தரப்புகள் இடத்துல நாங்கள் சந்தித்து சமூக ஒற்றுமைக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். பல கோயில்களுக்கு சென்றோம். கோயில்களோட நிர்வாகியை நம்ம வந்து பார்த்தோம், சந்திச்சோம். சமூக ஒற்றுமைக்காக நாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்வோம்ட்டு. அதே போல பல தேவாலயங்களுக்கு நாங்கள் வந்து சென்றோம். அங்க சென்று போயிட்டு நம்ம சேர்ந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒர்க் பண்ணலான்ற மாதிரியான ஒரு இதை நிகழ்ச்சியை நம்ம வந்து பண்ணணும். பத்திரிகை செய்தி நாங்கள் வந்து நடத்தியிருந்தோம். அதே போல பப்ளிக் மீட்டிங்கு, கார்னர் மீட்டிங்ஸு, ஹால் மீட்டிங்ஸு, விஐபி மீட்ஸு, இது மாதிரி நிறைய மீட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். இது நாங்கள் ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோனா பார்க்குறோம் இந்த கேரவான. ஸோ இப்போதைக்கு இந்த 1.5 வருஷத்துல தற்காலிகமாக இந்த ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து லோக்கல் இஷ்யூஸ், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிளைகளையும் லோக்கல் இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி சாலிடாரிட்டி வந்து வேலை செய்யணுன்ற மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை அந்த மாவட்ட பிரதிநிதிகள்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அந்த வேலையும் வந்து அவர்கள் வந்து செய்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இன்னமும் பல திட்டங்கள் இருக்குது. அதை நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சிகள்ல நாங்கள் முழு மூச்சா நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எல்லாருமே ஒரு டிகிரி முடிக்கணும், டிகிரி முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனில போயிட்டு பிளேஸ் ஆகணும், பிளேஸ் ஆகிட்டு ஒரு சிறிய தொகை சம்பளம், வீடு, ஆஃபீஸ், வீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து முன்னிறுத்திய ஒரு வாழ்க்கை சுழற்சிக்குள்ள போய் சிக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு சில ஃபீல்டுக்குள்ள மட்டும் போய் வந்து தேங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க சொல்றது உண்மை. அவர்களுடைய பொருளாதார தேவைக்காக போய் ஏதோ ஒரு கம்பெனிலேயோ ஆபீஸ்லயோ முழுமையாக தன்னை வந்து அர்ப்பணிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு புள்ளி விவரம் உங்களுக்கு சொன்னா இதுக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். தற்கால இளைஞர்கள் வேலை செய்யக்கூடிய சில துறைகளை வந்து பட்டியலிடுறாங்க. ஒன்று வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை, ஐடி ஃபீல்டில் வந்து அதிகமான இளைஞர்கள் இருக்கிறாங்க.
இரண்டாவதாக வந்து பார்த்தோம்னு சொன்னா சேல்ஸ், விற்பனை துறையில பாத்தீங்கன்னா அதிகமான இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க, மார்க்கெட்டிங். மூன்றாவது வந்து பார்த்தோம்னு சொன்னா மீடியா, ஊடகத்துறையிலையும் இருக்கிறாங்க, மீடியா அட்மினிஸ்ட்ரேஷன், ஊடக நிர்வாகத்திலையும் பாத்தீங்கன்னா அதிகமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. இறுதியாக வந்து பார்த்தோம்னு சொன்னா பேங்கிங் செக்டார், வங்கிகள்ல அதிகமாக இளைஞர் இருக்கிறாங்க. இப்போ இந்த அத்தனை இளைஞர்கள் செக்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இளைஞர்களுடைய ஆற்றலை, திறன்களை ஒட்டுமொத்தமாக உறிஞ்சிருது. இப்ப ஐடிலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராப்பகலா வேலை பார்க்கறாங்க, 12 மணி நேரம் வந்து வேலை பார்க்கறாங்க. இதனால அவங்களுடைய சிந்தனை திறன், அவருடைய ஆற்றல், அவருடைய ஆளுமை, அவருடைய திறன்கள் எல்லாமே முடக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பொருளாதார தேவைக்காக அங்க போய் வந்து மாட்டுறாங்க. இது கார்பரேட் கம்பெனியினுடைய சூழ்ச்சியும் கூட. இவருடைய அத்தனை ஆற்றல்களையும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உறிஞ்சி எடுக்க வேண்டும் அப்படின்றதுல. இதுல பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பயன்பாடே வந்து என்னன்னா சமூகத்துல வந்து அவங்களுடைய பயன்பாடு அவங்களுக்கு இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கு. அவங்களுடைய திறனும் ஆளுமையும் சமூகத்துக்கு பயன்படாம வந்து போயிடுது. நாம இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த துறைகளை வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரல, குறிப்பிடத்தகுந்த நேரம் அவர்கள் அங்க வந்து அவர்கள் வேலை செய்தாலும் கூட சமூகத்திற்காக, சமூக மாற்றத்திற்காக அவர்கள் நேரத்தை கொடுக்கணும்ன்றதுதான் நம்ம வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா விரும்புறோம். பொருளாதார தேவை இருக்கு, ஏன்னா பொருளாதாரத்துல வந்து தேக்க நிலை இருந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் மற்ற விஷயத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ அந்த தேவைகள் அவர்கள்ட்ட வந்து இருக்கு, அதுக்காக வேலை பார்க்கறாங்கன்னா அதுக்கு வந்து மாற்று கருத்து நம்ம சொல்லவே இல்லை. சாலிடாரிட்டி ஒரு விங்கே ஏற்படுத்த போறோம் பிசினஸ் மேனுக்காக. ஏன்னா அன்எம்ப்ளாயபிலிட்டி ஜாஸ்தியா இருக்குது. சாலிடாரிட்டி நோக்கம் வந்து சில திட்டங்கள் இருக்குது. வேலை இல்லாத இளைஞர்களை அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய, எம்ப்ளாயபிலிட்டி ஏற்படுத்தக்கூடிய திட்டமும் எங்கள்கிட்ட இருக்கு. ஸோ அதனால வந்து பொருளாதார திரட்டல் அவசியம், அதோட சேர்த்து சமூக அக்கறை உள்ள இளைஞர்கள் உருவாக்கணுன்றதான் நம்மளுடைய வந்து ஒரு பார்வையா வந்து இருக்கு. இன்னும் சில மாதங்கள்ல நம்முடைய இந்திய நாடே வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தலை வந்து எதிர்நோக்கி இருக்கு. இந்த தேர்தலுக்காக பல கூட்டணி நடவடிக்கைகள், கட்சிகள் வந்து ஒன்னா சேர்றது, பிரிகிறது போன்ற பல டிராமாஸ் வந்து இப்பயே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த தேர்தல் மையப்படுத்தின உங்களுடைய பணிகள் வந்து என்ன மாதிரி திட்டமிட்டு இருக்கீங்க? ரொம்ப மைக்ரோ லெவலில் நாங்கள் இதை திங்க் பண்றோம். சாலிடாரிட்டி வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகாது, வாக்கு அரசியல்ல, ஓட்டு அரசியல்ல இன்வால்வ் ஆக மாட்டோம். பட் இன்ஃப்ளூயன்சியல் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், இந்த ஓட்டு அரசியல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு களமாக சாலிடாரிட்டி இருக்கும்ன்றத நாம் வந்து தெளிவாக வந்திருக்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் 2024 தேர்தலை ஒரு அதி முக்கியம் வாய்ந்த ஒரு தேர்தலாக நாம் வந்து பார்க்குறோம். இந்தியாவினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு களமாக இந்த தேர்தல் இருக்குன்ற பட்சத்தில் நாங்கள் நிறைய திட்டம் தீட்டியிருக்கோம். முதலாவதாக வாக்காளர்களுக்கு மத்தியில் ஓட்டு செலுத்தணும், 100% வந்து போலிங், இது வந்து ரொம்ப குறைவா இருக்குது இல்லையா? அப்போ இந்த 100% போலிங்க்கு உண்டான பரப்புரை நாங்கள் வந்து செய்ய போறோம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பல நபர்கள்ட்ட வாக்காளர் அடையாள அட்டையே இல்லை, அப்படி இருந்தாலும் அதுல வந்து மிஸ்டேக் இல்ல, சில வேண்டுமென்றே வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யக்கூடிய ஒரு வேலையையும் நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம பாக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல ஓட்டர் பர்சன் வந்து இருக்கணும், வாக்காளர்கள் பட்டியலில் வாக்காளர்கள் இருக்கணும். அப்போ 100% வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா வாக்காளர் அடையாள அட்டை ஒவ்வொருத்தரும் வச்சுக்கணுன்றதுக்கு உண்டான விழிப்புணர்வே பண்ண போறோம், பிரச்சாரமும் பண்ண போறோம். அதுக்குண்டான சில கேம்ப் முகாம்களையும் போட்டு வாக்காளர் அடையாள அட்டை திருத்தமாக இருக்கட்டும், சேர்த்தலாக இருக்கட்டும், இதெல்லாம் நாங்கள் வந்து பண்றதுக்குண்டான திட்டம் வந்து தீட்டி இருக்கிறோம். மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இளைஞர் சமூகத்துல 2024 எலெக்ஷனுக்கு யாருக்கு நம்ம ஓட்டு போடணும், பாசிசம் வரக்கூடாது, வகுப்புவாதம் வரக்கூடாது. ஸோ அதற்கு எதிரான என்ன சக்திகள் இருக்குதோ அந்த அத்தனை சக்திகளையும் ஒருங்கிணைக்கணும். அவர்கள் தான் இந்த இந்தியாவை ஆளணுன்றதுல நம்ம தெளிவாக வந்தோம்னா இருக்கிறோம். இப்போ அதற்கு இளைஞர்களை தயார்படுத்தக்கூடிய, விழிப்புணர்வு செய்யக்கூடிய ஒரு வேலையை நாங்கள் வந்து துவங்கி இருக்கிறோம். ஸோ அதை நோக்கி நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்துக்கும் சாலிடாரிட்டி அமைப்புக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கு? ஜமாத் இஸ்லாமி இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில சிறந்த மாற்றங்கள், புரட்சிகள் ஏற்படுத்துவதற்காக இளைஞர் மொழியிலேயே அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றார் போல, மனநிலைக்கு ஏற்றார் போல வேலை செய்யக்கூடிய ஒரு தளம் தேவைப்பட்டுச்சுன்றதை விரும்புது. அதற்காக தான் கடந்த ஆண்டு சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு வந்து துவங்கி இருக்கிறது. நாங்கள் ஜமாத் இஸ்லாமி கீழ் இயங்கக்கூடிய ஒரு இளைஞர் அமைப்பாக தான் நான் வந்து இருக்கிறோம். தந்தை மகனுக்கு உண்டான ஒரு தொடர்பு தான் ஜமாத் இஸ்லாமியின் சாலிடாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு இது. நாங்கள் செயல் திட்டம் கொடுக்கும் பொழுது இதை செய்யாத அதை செய்யாதன்ற மாதிரியான எந்தவித முட்டுக்கட்டையும் வந்து போட்டது வந்து கிடையாது. ஜமாத்துக்கு கீழே நாங்கள் இயங்குவதுதான் எங்களுக்கு சுதந்திரம் என்பதை நாங்கள் வந்து முழுமையாக வந்து உணர்றோம். உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சகோதரர் கமால் அவர்களே.